ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த விலாகை வந்து நான் போஸ்ட் பண்ணுற டைமில் உங்களுக்கு நல்லா மழை இருக்கும்னு நினைக்கிறேன். சைக்ளோன் வேறு அலர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு தான் நான் அந்த விலாகை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே அன்னைக்கு எடுத்தது. நான் மார்னிங் வந்து யோகா செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைனமிக் ஆசனாஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரியான ஆசனாஸ் வந்து எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி பண்ண மாட்டேன். ஒரு நாள் டைனமிக் பண்ணுவேன், ஒரு நாள் சூரிய நமஸ்கார் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆசனாஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லை டவுனில் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பபுமாவும் மேலே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். காலை எழுந்த உடனே கொஞ்ச நேரம் தனியாக இருக்க முடியாது. எல்லாரும் எழுந்துட்டாங்கன்னா அவனும் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருணும். அதனால வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டான். அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பபுமா யோகா சரியாகவே பண்ண விடல. இருந்தாலும் வந்து சரி பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிடணும், நடுவில் வந்து எதுவும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப நம்மளை டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். கூட விளையாடுறதுக்கு தான் கூப்பிடுவான். நம்ம யோகா பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவனுக்கு என்ன தெரியும், சரி சும்மா வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கூட வந்து விளையாடுறதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஆசனாஸ்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரிஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும், உங்களோட ஆர்ம் ஸ்ட்ரென்தனிங்கும் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சில பேலன்சிங் ஆசனாஸ் எல்லாமே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். பேலன்சிங் ஆசனாஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து டெவலப் ஆகும். இது வந்து உங்களோட நர்வஸ் சிஸ்டமுக்குமே ரொம்பவே நல்லது. ஒரு ஆசனாஸ் வந்து ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வந்து பேலன்சிங் ஆசனாஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்க ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து டெவலப் ஆகும். ஸ்டடீஸில் வந்து அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆசனாஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிராணாயாம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷனும் பண்ணணும். பொதுவாக நமக்கு வர டிசீஸ் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வே வந்து யோகான்னு தான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப்பில் வந்து என்ட்ரு பண்ணுவீங்க. ஸோ யோகா ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டு டே தான் சொல்லணும். சண்டே வந்து எனக்கு எப்பவுமே எந்த கமிட்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காது. வீக் டேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டே வந்து சண்டேவாக தான் இருக்கும். அதனால நான் ரொம்ப நேரம் மார்னிங்கில் வந்து தூங்கி சண்டே வந்து நான் வேஸ்ட் பண்ணிட மாட்டேன். மார்னிங் ரெகுலராகவே 5 o'clock எழுந்துக்கிறேன் அப்படின்னா சண்டே டைமில் ஒரு 6 to 6:30 எழுந்துருவேன். அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம் தான் செஞ்சுருந்தேன். ஆப்பமும் தேங்காய் பால். ஆப்பம் தேங்காய் பால் வந்து நேஹா நவீனாக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ½ an hourல கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் பாலில் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு தேங்காய் பால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா டைஜஸ்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏலக்காய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க, ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். நவீனாக்கு வந்து அன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்தது. ஸோ ரெடி ஆகிட்டு அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பபுமா கூட விளையாடிட்டு இருக்காங்க மேடம். பபுமா இருக்கிறது வந்து நவீனாக்கு வந்து நல்ல பெரிய டைம் பாஸாக இருக்கு. நேஹா வந்து அவள் படிச்சுட்டே இருப்பா, அவளோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவள் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பபுமா கிட்ட மட்டும்தான். நவீனாக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே அப்படிதான். எல்லாருமே வந்து ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாரும் கிளம்பிடுவாங்களா, நான் மட்டும் தனியாக இருக்கும்போது என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என்னோட ஃப்ரீ டைமில் பப்ளு தான் வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பான். ஏதாச்சும் ஒன்று விளையாடிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகிடும் எனக்கு. எடு எடு பபுமா, பால் எடு. ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னா எடுமா.
எப்படி பார்க்குறான் பாரு, எங்கே இருக்குன்னு பார்க்குறான் பால். எங்கம்மா இருக்கு? அச்சோ, எடுத்துட்டியா பாபு? பாபு இங்க வா. பாபுமா பால் எடுத்துட்டியா? ஸோ நவீனாவும் சாப்பிட்டுட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டா. இப்போ பபுமா வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கோவா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே ரொம்பவே பிடிக்கும். கோவா, ஆப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்ததா இருந்துச்சுன்னா, கொஞ்சமா குடுத்தா சாப்பிடுவான். எதுவுமே நெறைய குடுக்க மாட்டோம். ஒரு பாதி அளவு இல்லன்னா ஒரு 1/4வாசி அவ்வளோதான் குடுப்போம். அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பெருசா எங்கேயும் வெளியன்னு போல. ஆனா, இன்னைக்கு வந்து குக்கிங்க்கு லீவ் விட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சரி டெய்லி எப்பவுமே நீ தானே குக் பண்ற, இன்னைக்கு வந்து ஹோட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதனால எல்லாருமே ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்காக தான் இப்ப கிளம்பியிருக்கோம். நித்யாமிர்தம் தான் போயிருந்தோம். இந்த ஹோட்டல்ல வந்து சூப்பரா இருக்கும். வெஜிடேரியன் ஃபுட் வந்து நல்லாருக்கும். அதனால தான் இங்கே போயிருந்தோம். நான்வெஜ் வந்து நாங்க இந்த மந்த் ஃபுல்லாவே சாப்பிட மாட்டோம். கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே வந்து நாங்க நான்வெஜ் எடுக்க மாட்டோம். அதனால சரி வெஜிடேரியனுக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வெஜிடேரியன்லயே வந்து நெறைய வெரைட்டீஸ் அந்த ஹோட்டல்ல இருந்தது. நாங்க வந்து சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் 2மே வந்து மிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபைனலி ஐஸ்கிரீம் இல்லாம எப்படி முடிக்கிறது? ஸோ ஐஸ்கிரீமோட முடிச்சாச்சு. இந்த குலோப் ஜாமுன வந்து ஐஸ்கிரீம்ல வந்து ஆட் பண்ணி சாப்பிடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஆனா இது நேஹாக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். குலோப் ஜாமுன்ல வந்து ஐஸ்கிரீம சேர்த்து சாப்பிடுறது வந்து அவளுக்கு ரொம்பவே ஃபேவரட். அதனால அவ ஒரு குலோப் ஜாமுனும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ ஃபைனலி ஒரு ஃபலூடாவோட அன்னைக்கு லஞ்ச் வந்து எல்லாருமே சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெகுலரா வீட்ல நம்ம தான் சமைக்கிறோமா, ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாரி ஹோட்டலுக்கு போனாலும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நமக்கு ஒரு வேலை மிச்சம். அதுவும் இல்லாம வேற யாராவது சமைச்சு குடுத்து நம்ம சாப்பிடுறது வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்கு நமக்கு. ஸோ அன்னைக்கு வந்து ஹோட்டல்ல சூப்பரா லஞ்ச் முடிச்சுட்டு நேஹாவும் அவங்க அப்பாவும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் நவீனாவும் வந்து இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இறங்கிட்டோம். ஏன்னா வந்து ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் இருந்ததா, சரி அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு தான் போனோம். ஸ்நாக்ஸ் வந்து வீட்ல எது இருக்கோ இல்லையோ, இந்த வேர்க்கடல பர்ஃபி, எள்ளுருண்டை, பொரி உருண்டை இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அது எல்லாத்துலயுமே வந்து கம்பல்சரி ஒண்ணு எடுத்துருவேன். அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இன்னொன்னு என்ன வாங்குவேன்னா, தேன் மிட்டாய் வாங்குவேன். இந்த எல்லோ கலர்ல குட்டி குட்டியா இருக்கும்ல, அந்த தேன் மிட்டாய் வந்து ரொம்பவே பிடிக்கும் எங்க எல்லாருக்குமே. 90ஸ் கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த தேன் மிட்டாய் வந்து அப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. ஸோ அதனால அத மட்டும் வாங்க முடியல. கூடவே நவீனாவையும் கூட்டிட்டு போனேனா, அவளுக்கு புடிச்ச சாய்ஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் சொன்னா. சரி ஓகே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் குழந்தைங்கள கூட்டு வெளில வர மாரி இருக்கு. அவங்களுக்கு புடிச்சத வந்து நம்ம வாங்கி குடுத்துடணும்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்தாச்சு. நமக்கு வந்து அதிகமா யூஸ் ஆகாத ஒரே ஐட்டம் வந்து இந்த பிஸ்கெட் தான். நேஹா, நவீனா வந்து பிஸ்கெட் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால எப்பவுமே பிஸ்கெட் வாங்க மாட்டேன். இந்த மாரிகோல்ட் லைட் வந்து பப்ளுக்காக வாங்குறது. பபுமா வந்து மாரிகோல்ட் லைட் தான் ரெகுலரா சாப்பிடுறான். ஸோ அவனுக்காக ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு. மில்லட்ஸ் வந்து எல்லாமே இருக்கு. ஆனா ரெட் ரைஸ் மட்டும் காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த காட்டியானம் ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். காட்டியானம் ரைஸ்ல வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதனால வந்து அதையும் வாங்கிட்டேன். எப்பவுமே ஷாப்பிங்க்குன்னு வந்தோம்னா நம்ம ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோமா, அது டபுள் ஆகி அடுத்து ட்ரிபிளாவும் மாறிடும். இது மட்டும் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா அதோட நிறுத்த மாட்டோம். சரி இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டே இருக்கும். அன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 4, 5 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னா என்னென்னமோ வாங்கியாச்சு. கார்த்திகை தீபம் வர்றதுனால கடையில நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து விளக்குலாம் வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த விளக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வாங்கிட்டேன். வீட்டுல போயிட்டு நான் வச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நவீனா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா. ஸோ அவளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷனரி எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோ பென் வந்து நல்லா
நல்லா ஃபேமஸா இருக்கும். அந்த ஒரு ஹீரோ பென் தான் வந்து 4 டூ 5 இயர்ஸ் வரைக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் இப்ப எங்கங்க குழந்தைங்க வச்சுக்கிறாங்க. எந்த பொருளையுமே வந்து ரொம்ப நாள் வச்சுலாம் யூஸ் பண்றதுலாம் கிடையாது. உடனே யூஸ் பண்ணி உடனே போட்டுறணும். அடுத்தடுத்து ஒரு புது பென்னா வாங்கணும். அதுதான் அவங்களுக்கு. பென்னுக்கே வந்து ஒரு பட்ஜெட் ஆயிடுது உண்மையாவே சொல்லணும்னா. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. பபுமாக்கு வந்து நான் அங்கருந்து போம்போதே வந்து உருளைக்கிழங்கு சாதம் வந்து வச்சுட்டு தான் போயிருந்தேன். அவன் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, பபுமாக்கு தலை வாரிக்கிட்டு இருக்கா. பப்ளு ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவ பாட்டுக்கு தலைய வாருவா, ஜடை போடுவா, பவுடர் போடுறேன், பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. பபுமாவும் இவ எதையாவது செஞ்சுட்டு போறான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டான். கம்முன்னு அப்படியே அவ என்னென்ன செய்றாளோ அது கோஆப்பரேட் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. பால் வாரி விட்டுலாம் எல்லாத்துக்கும் காமிப்பான், கடிக்க மாட்டான், கம்முன்னு இருப்பான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஈவினிங் வந்து அப்படியே ஓடி போச்சு. ஹோட்டல் போயிட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். அதோட வந்து ஈவினிங்கும் முடிஞ்சிருச்சு. இந்த விளக்கு வந்து நான் வீட்ல வச்சு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. 60 ருப்பீஸ் தான் ஒரு விளக்கு வந்து. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். பேட்டரி வந்து போயிடுச்சுன்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது. அட்ராக்டிவா இருக்கு பார்க்குறதுக்கே. உண்மையாவே விளக்கு எரியிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. நெக்ஸ்ட் விளாக் வந்து மண்டே ஈவினிங் வந்து கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலி சண்டே ஈவினிங் வந்து நேஹா நவீனாக்கு பீஸா பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியா இருந்ததுனால வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். பீஸா வந்து மைதால பண்ணல, கோதுமையில பண்றேன். இதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவு கோதுமை எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இந்த பீஸால வந்து நான் ஈஸ்ட் ஆட் பண்ணாதனால ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து பீஸா பண்றேன்னு சொல்லிட்டு நேஹா நவீனாக்கு தெரியாது. சர்ப்ரைஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாவுலயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்றேன். இது ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் கொடுத்து நல்லாவே வந்து பிசைஞ்சு வச்சுக்குங்க. நேஹா நவீனாக்கு தெரியாம சர்ப்ரைஸா பீஸா வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து அவங்களுடைய ஸ்கூல் ஆட்டோ வந்துருச்சு. ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டாங்க. மாவு மட்டும்தான் பிசைஞ்சிருந்தேன். சரி வந்துட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாவு வந்து காயாம இருக்கிறதுக்காக லைட்டா எண்ணெய் தடவி அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் ஸ்நாக்ஸ்லயே வந்து அதிகமா ட்ரை பண்ணாததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பீஸான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலா பீஸா வந்து மைதால தானே பண்ணுவோம். அதனாலேயே நான் வந்து அதிகமா பண்றது இல்ல. சரி இந்த வாட்டி தான் கோதுமையில ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கோதுமையில பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு நம்ம அதை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுல டாப்பிங்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். நேத்திக்கு சூப்பர் மார்க்கெட்ல வந்து இந்த கார்ன் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். கார்ன் வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் என்ன போட்டிருந்தேன்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேணால் பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் மஷ்ரூம் தான் கேட்டேன், அங்கே கடையில் இல்லை, காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஆலிவ்ஸ் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நவீனாக்கு ஸ்கூல்ல வந்து டிடி சாம்பியன் ஆஃப் த வீக்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருந்தாங்க. அதை காமிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் பீஸாக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோசரெல்லா சீஸ் தான். பீஸால வந்து எது போடுறோமோ இல்லையோ இந்த சீஸ் மட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். நேஹா நவீனாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த சீஸை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பீஸா வந்து பேக் பண்ண வேண்டியதுதான். இவ்வளோ ப்ராசஸ் நம்ம வீட்டில் பண்றதுக்கு பீஸா வந்து பைசா கொடுத்து நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. கரெக்டு தான். கடையில வந்து நம்ம கேஷ் கொடுத்தோம்னா உடனே பீஸா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம சாப்பிட்றலாம். ஆனா எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா கடையில வாங்காத நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ரொம்ப ரேர்
ரேரா இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்ல செஞ்சு பார்த்தோம்னா, அது அப்பதானே நமக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நேஹா பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு லைனா ஒப்பிக்க ஆரம்பிச்சுருவா. மோஸ்ட்லி நம்ம விளாக் எல்லாத்துலயுமே நீங்க வந்து நவீனாவ தான் பார்ப்பீங்க. அவ தான் என் கூடவே இருக்க மாரி இருக்கும். நேஹாக்கு வந்து அவளுக்கு ஸ்டடீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, அவ அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் அடுத்த வேலையே அவ பாப்பா. எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணலன்னா அவளுக்கு தலையே வெடிச்சிரும். நானும் அவ சொல்றது எல்லாத்தையுமே வந்து பொறுமையா கேட்பேன். நவீனாவும் அப்படிதான். அவளும் வந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பா. ஸோ பீஸா வந்து பேக் பண்றதுக்காக ஒரு அகலமான பேனை வந்து நான் ஸ்டவ்ல வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து சில்லி ஃபிளேக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பீஸாக்கு போட வேண்டிய டாப்பிங்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு டாப்பிங்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண வேண்டியதுதான். நீங்க இந்த பேட்டர் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாரி நீங்க பிளேட் எடுத்துக்குங்க. இந்த பிளேட்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டு, நம்ம அந்த மாவ வந்து அந்த பிளேட்ல வச்சுட்டு, நம்ம லைட்டா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். பிளேட்டோட கார்னர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. சம்டைம்ஸ் வந்து அது ஃப்ளஃபி ஆச்சுன்னா வெளியில வராம இருக்கும். மாவு வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. நீங்க கரெக்ட்டா மீடியமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்குங்க. இப்போ அந்த பேட்டருக்கு மேல வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் சாஸ் கிடையாது. கடையில வாங்குனது தான். அன்னைக்கு வந்து எனக்கு சாஸ் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. ஸோ அதனால வீட்ல வந்து ஆல்ரெடி இருந்தது. நான் அப்படியே அத ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே வந்து ஸ்பூன் வச்சு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த சாஸ்க்கு மேல நம்ம சீஸ் வந்து துருவி வச்சிருக்கோம்ல, அது வந்து நம்ம ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீஸ்க்கு அப்புறமா நீங்க என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அது எல்லாத்தையுமே இதில ஆட் பண்ணிட்டு பேக் பண்ண வேண்டியது தான். உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டில நீங்க வந்து எந்த மாதிரி பண்ணா அழகா இருக்குமோ, அந்த மாரி நீங்க வந்து பிரசன்ட் பண்ணிக்கங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா, அதுக்கு மேல ஒரு லேயர் சீஸ் ஆட் பண்ணிட்டு, அதுக்கு மேல சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்தா மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. நெறைய காரம் போடாதீங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் இதுக்கு மேல கொஞ்சமா ஆரிகானோ போடுறேன். இது வந்து ரொம்ப அதிகமா போட வேண்டாம். அதிகமா போட்டீங்கன்னா, அந்த ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேன்ல வந்து உள்ள வச்சு பேக் பண்ண வேண்டியது தான். பேன் வந்து நல்லா ஹீட்டா இருக்கிறதுனால 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க சிம்ல வச்சு வேக வச்சீங்கன்னா போதும். பீஸா ரெடி ஆயிடும். அதுக்குள்ள இந்த கார்ன் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நவீனா என்ன பண்ணான்னா பட்டர்லாம் ஆட் பண்ணி மசாலா கார்ன் மாதிரி ரெடி பண்ணிட்டா. இந்த மாதிரி சிம்பிளா பண்ற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நவீனாவே செல்ஃபா ரெடி பண்ணிடுவா. அவளுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இப்பெல்லாம் குக்கிங்ல. நானும் ஓகே, நல்ல விஷயம் தான். குழந்தைங்க படிக்கிறத தவிர எல்லாமே கத்துக்கணும்னு சொல்லிட்டு அத என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பீஸாவும் ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து பீஸாலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா குக் பண்றது வந்து ரொம்பவே புடிச்சிருந்தது. பொதுவா வந்து எனக்கு பீஸாவ சாப்பிடுறத விட அத பார்க்கறதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ அன்னைக்கு பீஸா பார்த்தீங்கன்னா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வேற லெவல்ல வந்திருந்தது. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. நம்ம வெளியில போய் வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டா கிடைக்குமான்றது தெரியாது. நல்லா வந்திருந்தது. நேஹா, நவீனா 2 பேருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.